இறைவன் என்பவன் இருக்கிறான். உனக்கு எது வேண்டுமென்றாலும் இறைவனிடம் கேள். இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். மன்றாடி கேள், உருகி கேள், உண்மையாக பக்தியாக கேள். நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பார். இறைவனிடம் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு என்னென்ன தேவையோ இறைவனிடம் கேள், இறைவன் கொடுப்பார். அதற்காக கேவலமான வேலைகளை செய்யக்கூடாது. கேவலமான புத்திகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறரிடம் நாம் லஞ்சம் வாங்கக்கூடாது, கை நீட்டி பிச்சை எடுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இறைவன் கொடுப்பார். இறைவனிடமும் நாம் கேட்டுக்கொண்டு இங்கே கை நீட்டி பிச்சையும் எடுத்துக்கொண்டு லஞ்சமும் வாங்கி கொண்டு திருடி கொண்டு பொய் சொல்லி கொண்டு இருந்தால் இறைவன் எப்படி கொடுப்பார்? ஒரு நாள் பொய் சொல்லாமல் உண்மையாக வாழ்ந்து பார். இறைவனுடைய சக்தி உனக்கு தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு